இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாங்கள் தேசிய கொடி வந்து சுமார் 8க்கு 10 சைஸ் முதல் 15க்கு 30 அடி உயரமுள்ள வரை தேசிய கொடிகள் தயாரித்து நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். என் பேர் ராஜேந்திரன். கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக இந்த கொடி தயாரிப்பிலேயே நான் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக போனவன் ஒவ்வொரு கொடிகளும் இந்த நாட்டுக்கு வந்து விழாவுக்கு தேவையானது வந்து கொடின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கொடி தான் முக்கியமானு சொல்லி எங்கள் உரிமையாளர் வந்து இந்த கொடி தயாரிப்பு பணியிலே நாங்கள் வருஷம் பூரா ஈடுபட்டு வரோம். ஒவ்வொரு ஆண்டுமே குடியரசு தினம், சுதந்திர தினம், பல அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அப்புறம் தேர்தல்கள், அப்புறம் விழாக்கள், பொங்கல் விழா, இப்படி அம்மன் கோயில் விழாக்கள், அப்புறம் ஒவ்வொரு மதங்களுக்கும் விழா நடைபெறனால இந்த நாட்டின் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த கொடி தான். இந்த விழாவுக்கு ஒரு பங்கு இந்த கொடி தான். அதனால் இதையவே நாங்கள் ஆண்டுதோறும் முழுவதுமே இந்த கொடி தயாரிப்பு பணியில் நாங்கள் ஈடுபட்டு வரோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினம், அப்புறம் பொங்கல் விழா, அப்புறம் இப்படி பல்வேறு விழாக்களுக்கு இந்த கொடி தேவைப்படுறதுனால நாங்கள் இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி தயாரிப்பு பணியில் நாங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிற போது தற்சமயத்தில் தான் பொங்கல் விழா முடிஞ்சு களை கட்டி இருக்கிறது. அதாவது இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாங்கள் தேசிய கொடி வந்து சுமார் 8க்கு 10 சைஸ் முதல் 15க்கு 30 அடி உயரமுள்ள வரை தேசிய கொடிகள் தயாரித்து நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கொடிகளுக்கு மேலே நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு குடியரசு தினத்தில் மட்டும் ஒவ்வொரு நாட்டு அதிபர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெருமை சேர்ப்பதற்காக வருகை தர உள்ளார்கள் அந்த அதிபர்கள் வந்து. அதே போல் இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தோனேசிய அதிபர் வந்து கலந்து கொள்வதனால நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையாகவும் கருதுகிறோம். அதுபோல் மட்டுமில்லாமல் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், அப்புறம் பல்வேறு அப்துல் கலாம் டாக்டர் பேரவை நண்பர்கள், விளையாட்டு, இப்படி பல்வேறு விழாக்கள் நடைபெறனால இந்த தேசிய கொடி வந்து அதிக அளவு விற்பனை ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து சமீபத்தில் 2021 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டு தேசிய கொடி ஒவ்வொரு இல்லங்களிலுமே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற உத்தரவின் காரணமாக இப்போ பல்வேறு குழந்தைகளும் இந்த தேசிய கொடி வாங்கிட்டு போய் அவங்க வீட்டிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் இந்த குடியரசு தினத்துக்குமே நாங்கள் அதிக அளவில் கொடியை தயார் செய்து வைக்கிறோம். சுமார் பல்வேறு கொடிகள் வந்து விற்பனையாகி கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக இந்த குடியரசு தினத்துக்கு வந்து மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்கள், மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுகள், பஞ்சாயத்து போர்டுகள், இப்படி ஒவ்வொருமே அதிகமாக கொடி வாங்குறதுனால இந்த கொடியின் தேவையும் அதிகமாக கருதுனால நாங்கள் இரவும் பகலமாக பல தொழிலாளர்கள் ஈடுபட்டு இந்த கொடியை இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. அதிக அளவில் கொடி விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்கே தயாரிக்கப்படுகின்ற கதர், காட்டன், வெல்வெட்டு போன்ற ரகங்களில் வந்து அதிகமாக கையிலேயே பிரிண்டிங் செய்வதனால நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்குமே இங்கேருந்து நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறுமே. அதனால் எங்களுக்கு இது ஒரு வேலையும் எங்களுக்கு அதிக அளவில் ஆண்டுதோறும் மாதத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு இந்த தேசிய கொடி தயாரிப்பு பணியில் நாங்கள் ஈடுபட்டு வரோம். இதனால் பல தொழிலாளருக்கும் வாழ்வாதாரம் பெருகிக்கொள்ள உதவுகிறது. அதனால் இந்த ஆண்டுமே குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி தயாரிக்கிறோம். அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்களை தொழிலாளர்கள் சார்பாக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.